வணக்கம், வெல்கம் டு கொக்கரக்கோ கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பரிசை தட்டில் வந்து நம்ம வந்து ரொம்ப இன்றியமையாதது. நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து எந்த விசேஷங்களாக இருந்தாலும் அந்த பரிசை தட்டு இல்லாமல் அது வந்து நிறையவே குறையாது. அதாவது ஒரு 4 தட்டு ஒரு 5 தட்டாவது வச்சாதான் அது பேசும்போது அது ஒரு ஃபங்க்ஷனுக்குரிய ஒரு இதுவே நமக்கு ஒரு உணர்வே வரும். அதுலேயும் இப்போ வந்து அவங்கவுங்க ரொம்ப காஸ்ட்லியாக அவங்களால முடிஞ்சதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா செய்கிறாங்க. வந்து இப்போ வந்து நட்ஸு வந்து நம்ம வந்து பருப்பு வகைகள்லாம் வந்து அதை வந்து எப்படி வந்து அலங்காரம் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். அது ஒரு சிலர் வந்து பேக்கெட்டோடு அப்படியே வந்து தட்டில் வந்து வைப்பாங்க. அப்படி செய்யணுனாலும் செய்யலாம். இல்லை நான் வந்து இன்னும் நான் ரொம்ப அழகுபடுத்தி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த மாதிரியும் நீங்கள் வந்து செய்யலாம். நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி மேங்கோ பிளேட்ஸ் வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டேன். நான் இதை வந்து ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி பிளேட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து ஏதாவது வேறு ஏதாவது ரவுண்டு பிளேட்டோ இல்லை ஓவல் ஷேப்பு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவும் பலராலையும் பாராட்டப்பட்டது என்னோடய நட்ஸ் அலங்காரம். இந்த இது ஐட்டங்கள் நீங்கள் வந்து செய்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஓரளவுக்கு மீடியமாக நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கினாலே வந்து 4000 கிட்ட வரும் உங்களுக்கு. அது வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு உங்களோட ஃபங்க்ஷன் இதை பொறுத்து கிராண்டு இதை பொறுத்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டு நீங்கள் அதை வந்து செஞ்சுக்கோங்க. நான் எப்படி பேக் பண்ணுறதுன்றதை நீங்கள் இப்போ தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து கிஸ்மிஸை வந்து இந்த பிளேட்டில் வந்து நான் கொட்டுறேன் பாருங்கள். இது ஒரு 1/4 கிலோ அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து பத்தலை பாருங்கள். இது வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா பத்தவே இல்லை, அப்படியே கீழே அமுங்கி போகுது. அதனால் வந்து இதை வந்து நாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக காமிக்கணுன்னா நல்லாயிருக்கும். இது இப்படியே அமுங்கிறதா நல்லா இருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் 1/4 கிலோ வந்து நீங்கள் இதுக்கும் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமாக. இது எல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 4000 ருபீஸ் கிட்ட ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து இதுவும் வந்து அமுங்கி போய் தான் இருக்குது. அடுத்து முந்திரி பருப்பை வந்து நம்ம வந்து கொட்டிக்கலாம். நீங்கள் எத்தனை உங்களுக்கு விருப்பமானதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னென்ன வைக்கலான்ட்டு நான் வந்து நட்ஸோட இது வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு அப்லோட் வந்து நான் போடுறேன். நான் என்னென்ன ஃப்ரூட்லாம் நம்ம வந்து வைக்கலாம், என்னென்ன நட்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு நீங்கள் வந்து அது பார்த்துட்டு அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக நீங்கள் வாங்குறதுக்கு மறக்காமல் இருக்கலாம். நம்ம அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் பிச்சு போட்டுட்டு அது மேலே ஒரு நியூஸ் பேப்பரை போட்டுட்டு நீங்கள் ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டினீங்கன்னா வந்து இந்த பாதாம்லாம் உள்ளார போய் இதுவாகாமல் இருக்கும், நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும் திரும்பவும் நம்ம வந்து கொட்டும்போது. இப்போ இது மேலே வந்து கொட்டுறோம். நான் வந்து செலோ டேப் போட்டு இதில் நான் ஒட்டலை மறந்துட்டேன் நான். நீங்கள் வந்து செலோ டேப் போட்டு விட்டுங்க. இது மாதிரி தான் கோயம்பேட்டில் வந்து அவங்க வந்து நட்ஸு டெக்கரேஷன் பண்ணி அவங்க விற்கிறாங்க. ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் நீட்டாக இருக்கும் அவங்களோட பேக்கிங்லாம். பாருங்கள் எவ்வளோ தூக்கலாக அழகாக தெரியுது பாருங்கள். அந்த நியூஸ் பேப்பர்லாம் வச்ச உடனே அந்த பேப்பர்லாம் பிச்சு போட்டோடனே நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் கூட வைக்கலாம், இல்லை துணி கூட வச்சு வைக்கலாம். எது வேணாலும் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணி வைக்கலாம். நம்ம இதை நாம் வந்து அடுத்தது வந்து முந்திரி பருப்பு வந்து அதுவும் கொத்துக்கலாம். என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நாம் வந்து போட்டு கொட்டி வச்சுக்கலாம். அந்த முந்திரி பருப்பு கொட்டிட்டு இப்போ வந்து இதை வந்து நாம் வந்து ரேப் பண்ணிக்கலாம். நம்ம சீலிங் ரேப்பு நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். இது அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை சரவணா ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்குதுங்க உங்களுக்கு. இது நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம இது பண்ணுவோம் பாருங்கள், அந்த சீலிங் ரேப் தான். அது அப்படியே ஒட்டிக்கும். நம்ம வந்து தனியாக இதுக்குன்னு செலோ டேப் போட்டு ஒட்டணும்லாம் அவசியமே இல்லை. இது அப்படியே போட்டு ஒட்டினாலே போதும். இது வந்து நம்ம மேலே போட்டு அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணணும். அப்போ தான் டைட்டாக நிற்கும். ஒரு இது வந்து பத்தாது, ஒரு சுற்று பத்தாது, 2 சுற்று சுற்றணும். அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும், இல்லைன்னா கிழிஞ்சு போகும். 2 சுற்று போதும். அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து சுற்றுனீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. இது 2 சுற்று போதும். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இது ஒரு மாதிரி வந்து மொட்டையாக இருக்குது பாருங்கள். அதனால் வந்து சுற்றி வந்து நீங்கள் வந்து சமிக்கீஸு இல்லை பீட்ஸு எது வேணாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம், இல்லை இப்படியே விடுறதானாலும் நீங்கள் விட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இது எப்படி கவுத்து எப்படி சாய்ச்சி நம்ம பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போனாலும் இது வந்து கொட்டவே கொட்டாது. நல்லா டைட்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த சமிக்கீஸ் எடுத்துருக்கிறேன். ஆனால் நான் ஒட்டும் போது வேறு சமிக்கி இருந்தது. இது இப்போ இது இருக்கிறது ஒட்டிகிட்ருக்கேன்.
இது அந்தளவுக்கு எடுபடலை, நீங்கள் வேறு சமைக்கி வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நடுவில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் வந்து ஒரு பவுல் வாங்கிக்கிட்டேன் பிளாஸ்டிக்கில். அது லைட் கலரு, இது கொஞ்சம் டார்க் கலரில் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து நான் எல்லோ கலர் தான் ஃபில் பண்ணேன். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இது கூட போட்டுக்கிட்டீங்க ரொம்ப நல்லாயிருக்கும். செர்ரீஸ் ரெட் கலரில் செர்ரீஸ் போட்டாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரெட் கலர் செர்ரீஸு அப்படி தான் ஒரு டைம் போட்டேன் நான். அதுவும் போடலாம், எல்லோ கலரு இதுவும் போடலாம். நான் நட்ஸு என்னென்னலாம் வந்து நட்ஸு வைக்கலாம் அப்படின்றத வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லை தனி அப்லோடும் பண்ணுறேன் நான். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் மாதிரிலாம் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் ஏதாவது ஸ்ட்ரிக் வச்சு ஒவ்வொரு ஸ்ட்ரிக்காக வச்சு அதில் கூட நீங்கள் வச்சு, இல்லை பேக்கெட்டோட கூட நீங்கள் அப்படி அப்படியே வச்சு கூட நீங்கள் வந்து பேக் பண்ணலாம். இது நட்ஸு இது விற்கிது நட்ஸுக்காக. இதுவும் நம்ம வந்து ஸ்ட்ரிக் வச்சு இங்கே வந்து ஸ்ட்ரிக் வச்சு நாம் வந்து எத்தனை உங்களுக்கு 6 ஸ்ட்ரிக்கு வச்சு இதுலேயும் நீங்கள் வந்து நட்ஸு வச்சு நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு எடுப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரு இல்லைன்னா ஸ்பாஞ்சு அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுட்டு இது வந்து தூக்கலாக்கி அதை நீங்கள் வச்சிங்கன்னா தூரத்துலேருந்து வந்து நம்ம வீட்டுக்கு அந்த நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு வர கெஸ்ட்டுக்கு வந்து மேடையில் நம்ம வச்சோம்னா அது தூக்கலாக பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து நக்கல் பண்ணுவாங்க பேப்பரை வச்சு. ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை விடோ இல்லை பொண்ணு விடோ அது ஆப்போசிட்டில் யார் எப்படி கொடுத்தாங்களோ ஒரு சிலர் கிண்டல் பண்ணுறதுக்குன்னே ஆர்டர் கேட்பாங்க. அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து அழகாக இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்பாஞ்சோ இல்லைன்னா பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது கசக்கி போட்டு மேலே ஒரு பேப்பர் போட்டோ இல்லை துணி போட்டோ ரெட் கலர் துணியோ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது போட்டு அது மேலே நீங்கள் வந்து நட்ஸு வச்சு நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம். அப்படி தூக்கலாக இருந்தால் பார்க்க வந்து அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து அழகாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். உங்களோட க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி இதே மாதிரியும் பார்த்து வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் இதோட சேர்த்து கூட நீங்கள் வந்து செய்யணுன்னாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. என்ன வியூவர்ஸ், நட்ஸ் எப்படி வந்து டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ அழகாக நாம் வந்து வருஷத்தட்டில் வந்து பளிச்சுன்னு வச்சு அழகுப்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமாக பார்த்தீங்க. இன்னும் இது போன்ற இன்னும் வருஷத்தட்டில் வைக்கிற மாதிரி வந்து டெக்கரேஷன் ஐட்டங்கள் வந்து நான் இன்னும் வந்து பல வீடியோக்களில் வரும். தொடர்ந்து பார்த்துட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. நன்றி, வணக்கம்.